இங்கிலீஷ் ஈஸி தான். நம்ம இங்கிலீஷ்ல நம்பர்ஸ் சொல்லாம ஆனா அந்த வார்த்தைகள் சில நம்பர்ஸ் தான் குறிக்கும். அதெல்லாம் என்ன வார்த்தைகள்னு பார்க்கலாமா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னா ஐ ஹாவ் ஒன் சிஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு பதில் என்ன சொல்லணும்னா அப்படிங்கிற வார்த்தையை எப்பவுமே ஒரு அப்படிங்கிற அர்த்தம் தான். ஒன்னு குறிக்கிறது தான் ஐ ஹாவ் அ சிஸ்டர் அப்படின்னு சொன்னா போதும். அதே மாதிரி ரெண்டு குறிக்கிறதுக்கு கப்பல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இன் அ கப்பல் ஆஃப் வீக்ஸ் வி ஆர் கோயிங் டு சென்னை அப்படின்னாக்கா நாங்க ஒரு 2 வாரத்துல சென்னைக்கு போறோம் அப்படின்னு அர்த்தம். சோ கப்பல்ங்கிற வார்த்தை எத்தனை குறிக்கும்? 2. அடுத்தது 3, 4, 5 இருக்கு இல்லைங்களா? அத சொல்ற வார்த்தை தான் few. I have been at a parlor for a few hours அப்படின்னாக்கா ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் அதெல்லாமே அதுக்குள்ளார வந்துரும். அதே மாதிரி 5, 6, 7க்கு என்ன வார்த்தை சொல்லுவோம்னாக்கா செவரல். ஐ ஹாவ் செவரல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு ஒரு 5, 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 5, 6, 7 மூணுக்குமே செவரல் தான். அடுத்தது மோர் தேன் 10 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 10+ இருந்துச்சுனாக்கா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? மெனி. ஐ ஹாவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாக்கா எனக்கு 10க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை டசன். டசன்னாக்கா எத்தனை பேருங்க? 12. மேங்கோஸ் ஒரு டசன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாக்கா 12 வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ ஏர்ன் சொன்னாக்கா 1, கப்பல்னு சொன்னா 2, ஃபியூன்னு சொன்னா செவரல்னு சொன்னா மெனின்னு சொன்னா டசன் சொன்னா அவ்வளவுதான். இங்கிலீஷ் ஈஸி தான்.